இங்கேயும் ஆரம்பத்திலே 6 கேள்விகள் உண்டு. ஷட் பிரஷ்னின்னு சொல்லுவார்கள். ஒரு 6 கேள்வி தர்மபுத்திரர் கேட்கிறார். ஸ்ருத்வா தர்மான் அசேஷேண பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. ஏற்கனவே பீஷ்மாச்சாரியர் நிறைய உபதேசம் பண்ணிவிட்டார். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா எப்படி தோன்றது? ஸ்ருத்வா தர்மான் அசேஷேண, மிச்சம் விடாம எல்லா தர்மங்களையும் கேட்டாயிடுத்து. பாவனானிச்ச, நமக்கு சுத்தியை ஏற்படுத்தக்கூடிய தர்மங்களை எல்லாம் கேட்டு விட்டார். சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம், சந்தனவனுடைய குமாரர் அவர்தான் பீஷ்மாச்சாரியர். அவரிடத்துல போய் யுதிஷ்டிரர் கேட்கிறார். புனரேவ, அவர் மறுபடியும் அவனுக்கு உபதேசிக்க தொடங்குறார். அப்ப தர்மங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னும் 4 சந்தேகம் கேட்கிறாரோ இல்லையோ? அதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும், அந்த தர்மத்துல முடிவான தர்மம் இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேல இப்ப சஹஸ்ரநாம பாராயணத்தை தர்மமா விதிக்க போறார். இதுக்கு மேல திரும்ப கேள்வி தர்மபுத்திரன் கேட்கல. அதனால இத்தையே முடிந்த தர்மமாக நாம் கொள்ள வேண்டும். ஸ்ருத்வா தர்மான சேஷேன ஸ்லோகத்தின்படி அழகா 6 கேள்விகள் கேட்டார். கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் ஸ்துவந்த கம் கம் அர்ச்சந்த பிராப்னுயுர் மானவா சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமத கிம் ஜபன்முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்விகள் இருக்கு. தத்துவ ஹித புருஷார்த்தங்கள். இந்த 3 பத்தி 6 கேள்விகள். எது பரதத்துவம்? முதல் கேள்வி கேட்டா கிமேகம் தெய்வத்தம் லோகே, யாரு முழுமுதற் கடவுள்? 6 ஒரே தெய்வம், ஏகம் தெய்வத்தம் லோகே. அடுத்தது கிம்வாப்பேகம் பராயணம், தெய்வத்தை தெரிஞ்சுட்டோம். அடுத்த தேவையது அத்தை அடைந்து அனுபவிக்கிறது தானே. அதைத்தான் பிராப்பியம் புருஷார்த்தம்னு சொல்லுவார்கள். பரமமான அயனம், நாம் சென்று அடைய வேண்டிய எத்தை? கிம்வாப்பேகம் பராயணம். இதுக்கு மேலதான் ஆரம்பித்தது வம்பே. 4 கேள்விகள் கேட்டிருக்கார் தர்மபுத்திரர். 4 கேள்விகளும் உபாயத்தை பத்தின பிரஷ்னம். அதாவது தெய்வம் ஆறுன்னு தெரிந்து கொண்டோம், தெய்வத்தை அடைய வேண்டியது புருஷார்த்தம்னு புரிஞ்சுனுட்டோம். எதன் மூலமா அடையிறதுன்னு சந்தேகம் வரும் இல்லையோ? அதைத்தான் ஹிதம், அதைத்தான் உபாயம்னு சொல்லுவார்கள். ஏதோ ஒரு வழியை கொண்டு பெருமானை அடைய வேண்டும். 4 கேள்வி கேட்டிருக்கார் இங்கே. அந்த 4ஐயும் பராசர பட்டர் சாதிக்கிறார். 2 சித்தோபாயம், 1 சாத்தியோபாயம், 1 சாலம்பனோபாயம்னு பிரித்தார். சாத்தியோபாயம்னா நாம பிரயத்தனப்பட்டு சாதிக்கிற உபாயமா இருந்தா சாத்தியோபாயம். சித்தோபாயம்னா பெரிய பெருமாள் உள்ள சயனிச்சுருக்காரு இல்லையோ, நாம ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம், போய் திருவடிகளை கெட்டியா பிடிச்சுனுட்டா போருமே. ஏற்கனவே இருக்கிறதையே பற்றினுட்டா சித்தோபாயம். நாம ரொம்ப பிரயத்தனப்பட்டு சாதிக்க பார்த்தா சாத்தியோபாயம். சாலம்பனோபாயம்னா ஒரு மந்திரத்தை கட்டியா ஆலம்பனமாக பற்றி கொண்டு பாராயணம் பண்ணிட்டே இருக்க முடியும், அது சாலம்பனோபாயம். இப்ப 4 கேள்விகள் கேட்கிறார். கீழே முதல் 2 கேள்வி புரிஞ்சிருக்கும். கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம். அப்புறம் ஸ்துவந்த கம், யார ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கம் அர்ச்சந்தா, யார அர்ச்சனம் பண்ண வேணும். இந்த 2மே சித்தோபாயம், சுலபமான உபாயம். அந்த சித்தோபாயத்தையே பட்டர் 2ஆ பிரிச்சுட்டார். லகூபாய சாத்திய சித்தோபாயம், அலகூபாய சாத்திய சித்தோபாயம் என 2ஆக பிரித்தார். சித்தோபாயத்திலேயே சுலபமா பிடிச்சுக்கிறதா, சித்தோபாயத்திலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடித்து கொள்வது. என்னது இது கொஞ்சம் கஷ்டம் இன்னும் சுலபம்னா? வாயு மனசு கை 3ஆலையும் சேர்த்து பாடணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையோ? அது கூட இல்லை, வெறும் வாயால் மட்டுமே பாடுவிட்டா இன்னும் சுலபம் இல்லையோ? சுலபத்துக்குள்ள சுலபத்தை தேடுறது தான் நமக்கே என்றைக்கும் வழி. முன்னாட்கள்லாம் நம்ம அடுப்பு மூட்டி தளிகை பண்ணி முடிக்கணும்னா 3 மணி நாள் நிச்சயமாகும். இப்போ ஏதோ அப்படி திருகிறதுக்குள்ள படபடான்னு எரியறது 20 நிமிஷம், தளிகை அத்தனை முடிஞ்சு படுறது. அதுவும் முடியல, யாரானு பண்ணி கொடுத்தா சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு நினச்சா லகுவிலையும் லகு. ஏற்கனவே சுலபமாக தான் தளிகை பண்ண போகிறோம், அதுக்கு இன்னும் சுலபமாக கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் பெருமாள் சேர்த்து வழி பண்ணி வச்சிருக்கார். நம்ம கைவிடுறதுக்கு அவர் தயாராகவே இல்லை. எப்படியாவது எத்தனை லகு உபாயத்தை பிடிச்சிருந்தாவது வந்து சேருகிறானாங்கிறதுல தானே பெருமாளுக்கு என்னைக்கு ஆசை. அதனாலே 2ஆ பிரிச்சு விட்டார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது ஆண்டாளுடைய பாசுரம். இதைத்தான் வராக பெருமானிடத்துல கேட்டுண்ட பூமி பிராட்டி ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணி தான் உபதேசித்தாள்ங்கிறதை நேற்றைக்கும் பார்த்தோம். அந்த 3 பண்றது கூட கஷ்டம்னா. அதனாலே ஸ்துவந்த கம் கம் அர்ச்சந்தகான்னு இருக்கும் இல்லையோ? கம் அர்ச்சந்தகாங்கிற இடத்துல வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு 3ஐயும் அர்த்தமா வச்சுக்கணும். அதைத்தான் நம்ம பக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே ஸ்துவந்த கம்னார் இல்லையோ? வாயினால் பாடுறதோட போரும், மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது கூட வச்சுக்க வேண்டாமா. வெறும் மன சகாயமே இல்லாமல் வாய் வார்த்தையாக திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணாலும் போரும்.
அப்போ அது எத்தனை லகுவாக இருக்க வேண்டும். அதனால தான் அத்த லகுவென்னும் அடுத்த கேள்வியை அலகுன்னு பிரித்து விட்டார். ஸ்துவந்த கம் கம் அர்ச்சந்த பிராப்னுயுர் மானவா சுபம் கோ தர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதா. நீர் அறிந்த தர்மங்களுக்குள்ளே எது மிகச்சிறந்த தர்மம்? இது கொஞ்சம் கஷ்டமான சாத்தியோபாயத்தை பற்றி கேட்டார். கடைசியாக கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். எத்த ஜபம் பண்ணிக்கொண்டு இந்த ஜன்ம சம்சார பந்தத்திலிருந்து இவன் விடுபடுவன். இது கடைசி 6வது கேள்வி. 6 கேள்விகள் கேட்டிருக்கார். பீஷ்மாச்சாரியர் இப்போ சமாதானம் சொல்றதுக்காக ஆரம்பிக்கணும். எந்த வரிசையில் அவர் சொல்லியிருக்கணும்? நாம் எந்த வரிசையில் கேள்வி கேட்டோமோ அதே வரிசையில் தானே பதிலும் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி அவர் சொல்லலை. 6 4 3 5 2 1 இந்த கிரமத்தில் தான் அவர் பதில் சொல்லியிருக்கார். கடைசியாக கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிவிட்டார். ஏன்னா ஷட்டுன்னு அதுதானே ஞாபகத்துக்கு வரும். வரிசையாக ஒருத்தர் கேட்டு முடிச்சா கடைசியில் எத்த கேட்டாரோ அதை முதல்ல சொல்லிடலாம் இல்லையோ. ஜெகத் பிரபுன் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதா. 6வது கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார். அப்படியே ஒரு கேள்வியாக பதில் சொல்லி கொண்டு போகிறார். எல்லா பதில்லையும் ஒன்று மட்டும் பொதுவாக வரும், ஸ்தோத்திரம். அத்தை விடாமல் எல்லா இடத்துலையுமே சொல்லிடுவார். அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத். அங்கேயும் ஸ்தோத்திரத்தை பற்றி சொன்னார் இல்லையோ. அதனால் 4 உபாயத்துக்கு பதில் சொல்லும் போதும் ஸ்தோத்திரம் 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 என்று நாம சங்கீர்த்தனத்தை மட்டும் விடாமல் சொல்லிவிட்டார். ஆக எந்த உபாயத்தையும் நாம் பற்றலாம். அதற்கு அங்கமாக நாம சங்கீர்த்தனம் இருக்கும். நாம் நாமங்களை பாட பாட கர்மயோகம் வேணும்னாலும் கைகூடும், ஞானயோகம் வேணும்னாலும் கூடும், பக்தி யோகம் வேணும்னாலும் கூடும், சரணாகதியிலேயே மூட்டிவிட வேண்டும் என்னாலும் மூட்டிவிடும். ஆக எல்லாவற்றுக்கும் அங்கமாக சஹஸ்ரநாம பாராயணம் உண்டுங்கிறதே பீஷ்மாச்சாரியர் அந்த இடத்துல அற்புதமாக சாதித்தார். சொல்லி முடித்தவர் மேல பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் என்ன பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யயப் பிதா என்று பிராபியத்தை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் பதில் சொல்லிட்டார். வாசுதேவனே தான் தத்துவம், அவனை அடைந்து கைங்கரியம் பண்ணுவதே தான் புருஷார்த்தம். இதெல்லாத்தையும் சொல்லி முடித்தவர் அப்படிப்பட்ட சஹஸ்ரநாமாத்தியாயத்தை பாராயணம் பண்ணு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கணும் இல்லையோ. பகவானுடைய நாமத்தை சொல்றது தான் உனக்கு முக்கியம். சொல்லு தர்மபுத்திரான்னுட்டா 6 கேள்விக்கு 6 பதில் சரியா போச்சு. ஆனால் அப்படி நிறுத்தலை இவர். அப்படின்னா அப்புறம் ஒரே ஒரு கேள்வி தொக்கி நிற்கும். நாம சங்கீர்த்தனம் தான் பதில்னு சொல்லிட்டீர், உபாயம்னு சொன்னீர், வாஸ்தவம் தான். ஆனால் அதை பண்ணுறது எப்படின்னு தர்மபுத்திரனுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையோ. ஒருத்தர் கேள்வி கேட்கச்சே சிஷ்யன் கேட்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கு இன்னொரு சந்தேகம் வராப்புல பெரியோர்கள் பதில் சொல்லவே மாட்டா, சேர்த்து அடுத்தடுத்த கேள்விக்கும் பதில் சொல்லி முடிச்சிருவார்கள். அதனால தான் பீஷ்மாச்சாரியர் 6 கேள்விக்கு 6 பதிலை சொல்லி முடித்தவர் தானே சொல்ல ஆரம்பிக்கிறார். ரிஷிகளெல்லாம் சாத்தின திருநாமங்கள் நிறையா இருக்கு யுதிஷ்டரா. யானி நாமானி கவுனானி விக்யாத்தானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூத்தையே. அந்த அத்தனை உனக்காக நான் இப்போ சொல்றேன்னுட்டு கேளுன்னு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு தொடங்குகிறார். ஆக கேட்காமலே கொடுத்துட்டார் பீஷ்மாச்சாரியர். கேட்ட கேள்விகள் 6க்கும் பதிலை சொல்லி தலை கட்டினார். கேட்கலை 1000 திருநாமங்களை சொல்லும் தர்மபுத்திரன் கேட்கவே இல்லை. கேட்காமல் கொடுத்தது தான் இந்த 1000 திருநாமங்களும். ஏன்னா கண்ணனே கேட்காமல் கொடுத்தவர் தானே. இவர் என்ன கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் அர்ஜுனன் கேட்கவே இல்லை. எனக்கு எது நல்லதோ அத்தை சொல்லுன்னு கேட்டுட்டு விட்டுட்டான். பட்டரை போய் நஞ்சியர் கேட்டாரான். அவன் ஒன்று இத்தனை 700 ஸ்லோகம்லாம் கேட்கவே இல்லையே, என்னத்துக்கு கண்ணன் இத்தனை ஸ்லோகங்களையும் சொன்னான்னுட்டு. பட்டர் ஷடக்குன்னு சமாதானம் சொல்றதுல ரொம்ப சமர்த்தர். அவர் திரும்ப சொன்னாராம், நல்லத்தை சொல்லுன்னு சொன்னானோ இல்லையோ, கண்ணன் தனக்கு தெரிஞ்சு எல்லா நல்லத்தையும் சொல்லிவிட்டான்னுட்டார். கேட்டது நல்லதுன்னுட்டு அவனுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தெரியணுமோ எத்தனையும் சொல்லி முடித்தான். முடித்தது ஆச்சரியம் அல்ல. கடைசியாக ஸ்லோகம் வரும் கீதை முடிந்த பிற்பாடு. நமக்கு அர்ஜுனா உனக்கு உபதேசம் பண்ணி முடித்ததுனாலே ரொம்ப பிரீத்தின்னு சொல்லிடுறதுக்கே முடியாது. தன்மே சுமகத் அப்பிரியம் நியூனம் அஸ்ரத்ததானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ அபுத்யானன் நஜானீஷே தன்மே சுமகத் அப்பிரியம். உனக்கு சொன்னதுனால எனக்கு பிரீத்தி ஏற்படலேன்னு முடிச்சுட்டானா கண்ணன் அந்த இடத்துல. அதனால இத்தனை பெரிய சாஸ்திரத்தை முடிச்சுட்டு ஏன் ஏதோ பயப்படுறாப்புல இருக்கே கண்ணன்னார். மூலையில் இருக்கிற ரத்தனங்களை எல்லாம் உபனிஷத்துல மறைஞ்சிருந்த ரத்தனங்களை எல்லாம் நடுமுத்தத்துல கொண்டு போட்டுட்டானா கண்ணன். இப்ப பதன் பதன் என்கிறார் கான் பட்டர் சாதிப்பறான். இப்ப பதைக்கிறதே நெஞ்சுன்னு சொன்னா அதை முன்னாடினா யோசிச்சு பார்த்துருக்கணும், கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாக. ஆக ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயங்கிறதே கீதையினுடைய தொடர்ச்சின்னு வைத்துக் கொள்ளலாம். கீதை சொன்ன அர்த்தத்தை இன்னும் சுலபமாக்கிறதுக்காக பிறந்ததுன்னு வைத்துக் கொள்ளலாம். 6 கேள்விகள் கேட்க 6 சமாதானங்களையும் சொல்லி முடித்தார். அந்த சமாதானத்தில் இருக்கிறா போலே ஆழ்வார்கள் பாசரங்கள் சில உண்டு. அத்தையும் சேர்த்து இந்த கோட்டிக்கு விஷயமாக்குகிறேன்.
ஒரு ஆழ்வார் பாசுரமாக பார்த்துன்னு போனால் நேற்றுக்கு ஒரு திருமழிசை ஆழ்வார் பாசுரம் பார்த்தோம். திறம்பேன் மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்னான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு. யமதர்மராஜன் தன் பட்டர்களை கூப்பிட்டு காதோட ரகசியமாக ஸ்ரீவைஷ்ணவாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவா வீட்டு பக்கம் போகாதீங்கோ சொன்னான்னு நேத்தி பார்த்தோம். ஆழ்வார் சாதிக்கிறார், நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணமேற் பேராயர் காட்பட்டார் பேர். அரவணமேல் பேராயன் ரங்கநாதன் ஆதிசேஷ பர்யங்கத்திலே கிடக்கிறான் அல்லவா, பேராயர் காட்பட்டார் பேர். அந்த ரங்கநாதனுக்கு யாரெல்லாம் ஆட்பட்டிருக்காளோ ஒருவேளை தப்பி தவறி அவள் நரகப்பட்டினத்துக்கு போயிட்டான்னு வச்சுப்போம், போக போகிறது இல்லை, நிச்சயமாக போகமாட்டா. ஒருவேளை அங்கே போனாலும் சித்திரகுப்தர் கையில் புஸ்தகம் வச்சுன்னு இருப்பார். அவர் வரிசையாக ஒரு பாப்ப கணக்காக படிக்க ஆரம்பிப்பாராம். அப்போ யமதர்மராஜன் ஆசனத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கானே, ரங்கநாதனுடைய தொண்டர் இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு சித்திரகுப்தம் படிக்க ஆரம்பிக்கச்சே, பக்கத்தை புரட்டி மேலே படி அப்படின்னு தள்ளுடுவனும். அவன் பாபத்தை படின்னே சொல்ல மாட்டான்கிறார் வியாக்கியாதாங்க. அரவணமேற் பேராயர் காட்பட்டார் பேர் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர். நமந்தமன்கிற உன் புஸ்தகத்தை எடுத்து படிக்கச்சே, வேண்டாம் எனக்கு ரொம்ப வேண்டிவா மேலே படி. ஒரு ராஜா இருக்கார், ராஜாவுக்கு வேண்டியும் ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் இருக்கான்னு வச்சுப்போம். ராஜா வேணும்னா தான் கேட்கணும், இல்லைன்னா அவன் குற்றத்தை கேட்க வேண்டிய தேவையில்லை, மேலே தள்ளுன்னு விடுவார். நம்ம ராஜாதிராஜ சர்வேஷாம்னு ரங்கராஜனை பற்றி இருக்கிற மொழியும் அந்த ராஜாவுக்கு முன்னாடி நாம் குற்றவாளி கூண்டில் இருந்தாலோ இல்லை தர்மராஜாவுக்கு முன்னாடி குற்றவாளி கூண்டில் இருந்தாலோ பகவானுடைய தொண்டர்கள்னு இருந்தாலும் அவன் பேரை கேட்கறதில்லை. பெரியவாச்சன்பில் முதல் வியாக்கியானம் பண்ணார். அடுத்து விசேஷமாக அர்த்தம் சொன்னார், அரவணமேற் பேராயர் காட்பட்டார் பேர் அப்படின்னா பேராயர் காட்பட்டார் அடியார்கள், அவர்கள் குற்றத்தை பார்க்கறதுலேன்னு மட்டும் இல்லையா. அரவணமேற் பேராயர் காட்பட்டார் பேர் பகவானுடைய நாமத்தை நாம வச்சுன்னு இருக்க முடியும். அவன் திருநாமத்தை வைத்து கொண்டு யாரான ஒருத்தன் குற்றம் புரிந்தா அவர் பேரை இவர் வச்சுருக்கார் வாண்டான் தள்ளுடு அப்படின்னு பேரை வச்சுண்டா கூட தள்ளுடுவன் இன்னும் விசேஷித்து வியாக்கியானம் பண்ணார். நேற்றுக்கே பார்த்தோம் அஜாமிளோபாக்கியானத்திலே எப்படி ஒரு தடவை நாமத்தை சொன்னத்துக்காக அவன் பேரின்ப வாழ்க்கை பெற்றான்னுட்டு. ஆனால் சில பேர் என்ன கேள்வி கட்டுடுவாள்னா, ஓ அப்போ வாழ்நாள் முழுக்க நாம் தப்பு பண்ணிவிட்டு கடைசி நிமிஷத்தில் நாமத்தை சொல்லிட்டு போயிடலாமா, எல்லா பாபமும் தொலைஞ்சி போயிடுவாளான்னு கேட்பார்கள். உண்மையாக பார்த்தா நம்பிக்கை அதிலே தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த நாமத்தை சொன்னதுனால அது ஏற்படும். இருந்தாலும் அந்த இடத்துல கதையில் நம்ம பெரியோர்கள் ரொம்ப அழகாக ஒரு காரணமாக எழுதி வச்சிருக்கா. கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாளா, அஜாமிளனோடே விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் நின்று வாத பிரதிவாதங்களை பண்ணியிருக்கா. 2 பேருமே பாகவதர்கள், 2 பேரும் வைஷ்ணவர்கள். அப்போ சாது சமாகமம் கிடைத்திருக்கிறது அஜாமிளனுக்கு. சாது சமாகமம் கிடைத்தாலே ரஜோகுண தமோகுணங்கள் தொலைந்து போய் சத்வகுணம் தலையெடுக்கும் அல்லவா. சாத்விகன் ஆகிவிட்டான். சத்வகுணத்தால் நினைக்க ஆரம்பித்தான், கடைசி நிமிஷம் நாராயணான்னு சொன்னதுக்கே எனக்காக விஷ்ணு தூதர்கள் இவ்வளவு வாதாடுறாளே, வாழ்நாள் முழுக்க நான் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா எத்தனை நன்மை எனக்கு கிடைத்திருக்கும் என்று பண்ண தவறுதலை நினைத்து தான் பரிதாபப்பட்டான், அனுதாபப்பட்டான். அனுதாபப்பட்டாலே பாபங்கள் தொலையுங்கிறது தானே தர்மசாஸ்திரம். ஆக நாம சங்கீர்த்தனம், அதனாலே அடியார்கள் சமாகமம், அதனாலே பண்ண தவற்றுக்கு தானே வருந்தினான், வருந்தினபடியாலே எம்பெருமானை அவனை அழைத்து சென்றான்கிறது சம்பிரதாயம். ஆக திருநாமத்தை அப்படி யாரான் ஒருத்தர் சொன்னாலும் நாம எத்தனை குற்றம் புரிந்திருந்தாலும் அதை பெருமான் கணிசிப்பதில்லை. அரவணமேற் பேராயர் காட்பட்டார் பேர் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர். இது ஆழ்வாருடைய பாசுரம். கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் தான் ஒரு கிளி வளர்த்து கொண்டு வந்தார். அந்த கிளிக்கு திருநாமங்களையே சொல்லி சொல்லி தான் வளர்த்துன்னு வந்திருக்காராம். இந்த திருநாமத்தை கிளி திரும்ப சொல்றது, அதனால ஆழ்வாருக்கு ஒரே ஆனந்தம். இப்போ முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்று அளப்பரிய வாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்த திருத்தண்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகமென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இது திருநெடுந்தாண்டகத்தில் ரொம்ப அற்புத பாசுரம். மடக்கிளி மடப்பத்தை பவ்யத்தை உடைய கிளி, அந்த கிளியை பரகால நாய்க்கு கையில் வச்சுருக்கா. இந்த சம்பிரதாயத்திலே குயிலுக்கு பெருமை சொல்லவே மாட்டா, கிளிக்குத்தான் பெருமை சொல்லுவார்கள். அண்டாளே எல்லே இளங்கிளியேன்னு பாடினாளா. எங்கேயும் மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு பாசுரம். மென் கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே. திருநெடுந்தாண்டகத்தில் மறுபடியும் திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். வெள்ளம் கிளியே கொண்டாடுறாளே, அப்படி ஒன்றும் கிளி குரல் நல்லா இருக்காது. நீங்கள் கிளி கத்தி பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, அது இப்படியே கொஞ்சம் தகரத்தில் கிழிக்கிறாப்புல இருக்கும். குயில் கூவினா நன்னா இருக்கும். ஆனால் ஆழ்வார்கள்லாம் கிளியை விடாமல் பாடுறாளே எதற்குன்னா
அதுதான் சொன்னத்தை திரும்ப சொல்லும். குயில் தானே சொல்லும். சம்பிரதாயத்தில் சொன்னத்தை திரும்ப சொன்னா தான் பெருமையே தவிர கபோல கல்பித்தமாக சொன்னால் பெருமையே கிடையாது. ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஓரான் வழி சம்பிரதாயத்தில் கேட்க வேண்டும். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதன பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். ஆனால் அவர்கள் உபதேசத்தினால் சாதிக்கிறார். தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லிட்டான். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ, பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதைத்தான் நாம் திரும்ப சொல்ல வேண்டும். நமக்காக தோணினத்தை சொல்லிடக்கூடாது. இப்படின்னு ஏன் அபிப்பிராயம் இருக்கு? பெரியோர்கள் உபன்யாசத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கவே முடியாது. இப்படின்னு அவர் அபிப்பிராயப்பட்டார், இவர் அபிப்பிராயப்பட்டார்னு தான் சொல்லுவார்கள். ஒருத்தர் பொறுமையாக கேட்டுண்டார் உபன்யாசத்தை, அவர் கோவம் வந்துடுத்து. பெரியவாச்சனில் சொன்னார், நம்பிளில் சொன்னார், நஞ்சியர் சொன்னார், பட்டரை சொன்னார்ந்தா, சுவாமி நீர் என்ன சொல்றீர் கடைசியா அப்படின்னு எழுந்திருந்து கேட்டார். இந்த உபன்யாசகர் பதில் சொன்னார், அவ சொன்னத்தை திரும்ப சொல்றதுக்கே எனக்கு போற மாட்டேங்கிறது, இன்னும் நானா வேற எண்ணத்தை கிளப்பி நீங்க சொல்ல முடியும். அதனால சொன்னத்தை கிளி திரும்ப சொல்லும். அதுல ஆழ்வாருக்கு ரொம்ப ஆசையாம். ஆழ்வாரே கிளிக்கு தயிர்ப்பழம் சோற்றோடு பால் அடிசலும் தந்து அமுதோடு பால் அடிசல் ஊட்டி எடுத்தவன் கோலக்கிளியேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். தயிர் பழம் பால் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து நாமத்தை சொல்லி சொல்லி வச்சிருப்பாரான் ஆழ்வார். எதுக்கு கிளிக்கு போய் நாமத்தை சொல்லி கொடுக்குறாருன்னா, பகவானோட அனுபவிக்க முடியாமல் விட்டு பிரிந்து விரக தாபத்தில் நாயகிகள்லாம் துடிப்பர்கள். அப்போ இந்த கிளி தான் திருநாமத்தை சொல்லி சொல்லி பொறுக்க பொறுக்க போற உயிரை மீட்டு கொடுக்குமாம். அதுக்கு தான் இந்த கிளிக்கு சொல்லி வச்சிருக்கா நாமங்களை எல்லாம். அந்த கிளி இப்போ திரும்ப சொல்றது, ஏற்கனவே பரகால நாய்க்கு தளர்ந்து கீழே கிடக்கிறாள், பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள், எட்டுணை போதென்குடங்கால் இருக்ககில்லால், மட்டுவிக்கி மணிவண்டு முரலும் கூந்தர் மடமான இது செய்தார் காப்பாரார்னு ஆழ்வாருடைய பாசுரம். அவ்வளவு தூரம் தளர்ச்சி உற்றிருக்காளோ இல்லையோ, அந்த கிளி திரும்ப சொல்றதான். இந்த வியாக்கியானத்தை மட்டும் பெரியவாச்சான் பிள்ளைது நீங்களே புஸ்தகத்தை வாசி பார்த்தா தான் அதன் அழகே புரியும். இங்கே சாதிக்கிறார் சுவாமி, முளைக்கதிரை இந்த வார்த்தை ஒன்று ஒன்றா திரும்ப சொல்றது. பாட்டை வேகமாக நம்ம சேவா கால பிரக்கிரியில் சேவிச்சா முடிஞ்சே போடும். சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள 1/2 நிமிஷத்தில் பாட்டாயிடும் இல்லையோ, அப்படி சொல்லலையா அந்த கிளி. இந்த திருமங்கையாழ்வார் அந்த பேரை கேட்டு கேட்டு மனசுக்குள்ள வாங்கிக்கணும் இல்லையோ. அவர் ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கார். அப்போ போய் வரிசையாக நிறையா சொன்னால் மனசுக்குள்ளே இறங்காது. மெதுவே போய் நம்ம அப்போ மருத்துவமனை ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்தா வாயில் துளி துளியாக ஜலத்தை நினச்சி குத்தி குத்தி உயிரை திரும்ப கொண்டுருவாளோ இல்லையோ, அதை போல போகிற உயிராக இப்போ பரகால நாய்க்கு திரும்ப உயிரை கொண்டாகணும். இந்த கிளி முதல்ல ஒரு வார்த்தை சொல்லித்து, முளைக்கதிரை சொல்லிவிட்டு ஆழ்வார் முகத்தை கிட்டக்க போய் பார்க்குமா. கொஞ்சமானு பளிச்சுன்னு அதில் ஒளி தெரியறதா, கொஞ்சம் எழுந்திருக்கிறாப்புல இருந்தா குறுங்குடியுள் முகிலை அப்படின்னு அடுத்த திருநாமத்தை சொல்லுமா. இப்படியே ஒரு திருநாமமா சொல்லி சொல்லி ஆழ்வார் அண்ணா புஷ்டியா எழுந்து உட்காத்தி வச்சுடுத்து. இப்போ குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் என்ன கடைசி வரைக்கும் சொன்னது ஆழ்வார் இப்ப நன்றி சொல்றார். வளர்த்ததனால் பயன்பத்தேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, இத்தனை நாள் உன்னை வளர்த்ததுக்கு பிரயோஜனத்தை பெற்றுட்டேன் என்ன கிளியை பார்த்து கையை கூப்பினாள்னு அந்த இடத்துல பாசுரம். ஒரு கிளியை பார்த்து திருமங்கி ஆழ்வார் கை கூப்பலாமா? இவர் எப்பேற்பட்டவர், கிளி எவ்வளவு தாழ்ந்தது. கிளி உடனே நினச்சிதான் நம்ம தலைவி நம்ம பேரில் இருக்கிற பிரேமத்தினால ஏதோ கை கூப்பிட்டா அப்படின்னு உதாசீனமாக இருந்துட்டான். திரும்ப கிளி கை கூப்பவும் இல்லை, நீ சேவிக்க கூடாதுன்னு சொல்லவும் இல்லையா. இந்த இடத்துக்கு ரொம்ப அழகா ஒரு ஐதிஹ்யத்தை எடுத்து உதாகரிக்கிறார் வியாக்கியாத்தா. இந்த ஸ்ரீரங்கத்து வீதிகளில் சுவாமி ராமானுஜர் 700 சிஷ்யர்கள், சந்நியாசிகள் 700 பேர் சிஷ்யாள், 9000 சீவையிட்டவர்கள் சிஷ்யர்கள், 12,000 பேர் பாகவதர்கள் சிஷ்யர்கள். இவா இத்தனை பேரும் புடைசூழ ஸ்ரீரங்கத்து வீதியில் போயின்னு இருக்கார். பெரிய நம்பிகள் அவருக்கு ஆச்சாரியன் தானே. இந்த ராமானுஜரை பார்த்த உடனே ஆளவந்தாருடைய நினைவே வர விழுந்து நேர தண்டம் சமைச்சுட்டாராம் பெரிய நம்பிகள். ராமானுஜர் இப்போ திரும்ப என்ன பண்ணணும், ஆச்சாரியன் விழுந்து சேவிக்கிறார், திரும்ப கை கூப்பலாமா? தேவள் அந்த மாதிரி சேவிக்க கூடாதுன்னு தடுக்கலாமா? ஒண்ணுமே பண்ணாம உதாசீனரா நகர்ந்து போயிட்டாரா ராமானுஜர். சிஷ்யாளுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன பெரியவர் சேவிக்கிச்சே இவர் இந்த மாதிரி நடந்து விட்டாரேன்னு. மடத்துக்கு போனப்புறம் மெதுவாக கேட்டிருக்கா அவரை போய், நான் 2 பண்ணியிருந்தாலுமே தப்பா போயிருக்கும், நான் திரும்ப விழுந்து சேவித்தாலோ கூடாதுன்னு சொல்லியிருந்தாலோ அப்போ அவர் சேவித்ததை அங்கீகாரம் பண்ணிண்டேன்னு அர்த்தமாயிடுறது இல்லையோ. உதாசீனனா போயிட்டா ஏதோ குழந்தையினிடத்தில் அப்பா கொஞ்சம் ஆசைப்பட்டு குழந்தையினுடைய காலை எடுத்து தன் கன்னத்தில் இப்படி அடிச்சுக்கிறாருன்னு வச்சுப்போம், அதுக்கு நெஜத்தில் அடிச்சுக்கிறாருன்னு அர்த்தம், ஒரு ஆசையில் அடிச்சுக்கிறாருன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி ஏதோ பெரிய நம்பிகள் சேவிச்சு விட்டார் நான் நினச்சின்னு விட்டுட்டேனே தவிர அத்தை அங்கீகரித்ததில்லை என்று ராமானுஜர் பதில் சொல்றார். அப்ப இந்த பாட்டை எதிர்த்து உதாகரிக்கிறாரா ராமானுஜர். மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு சொல்லும்போது எப்படி கிளி அதை கண்டுகொள்ளாமல் உதாசீனமா விட்டுடுத்தோ
அதே போல அடியேனும் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டேன் என்று ராமானுஜர் இந்த பாட்டு எடுத்து சொல்லியிருக்கார். ஆக ஒரு திருநாமத்தை கிளி சொல்லித்துன்னா கூட நன்றி தெரிக்கிற அளவுக்கு ஆழ்வார்கள் இருந்திருக்காள்னா அப்ப நாமத்தினுடைய பிரபாவம் எத்தனை தூரம் இருந்திருக்க வேண்டும். திருமங்கி ஆழ்வாருடைய கிளி நல்ல கிளி, அது பாடு தேவலை, ஒழுங்கா சொல்லி கொடுத்ததை திரும்ப சொல்லிடுத்து. ஆனா நம்மாழ்வார் வளர்த்த கிளிக்கு போறல, அதனால தப்பா சொல்லிவிடுத்தான். ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் சொல்றார், ராமநாமத்தையும் சொல்லி கொடுத்தார், கிருஷ்ணநாமத்தையும் சொல்லி கொடுத்தார். 2 திருநாமத்தையும் எப்பப்ப சொல்லணும்னு கிளிக்கு சொல்லி வச்சிருக்கார். நான் பகவானோட நன்னா ஆனந்த அனுபவத்தில் இருப்பேன், அப்ப ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணான்னு மேல மேல சொல்லுங்கோ, ஏன் ஆனந்தமும் பன்மடங்கு பெருகும். ஏற்கனவே அவன் எனக்கு காட்சி அளிக்காமல் தரிசனம் இல்லாம விரகதாபத்துல துடிச்சுட்டு இருப்பேன், அப்ப ராம ராமான்னு சொல்லுங்கோ. மிருத சஞ்சீவன மூல்ய ராமநாமம், போற உயிரை கூட திரும்ப கூட்டின்னு வந்துடும். நானும் உயிர் தரிப்பேன் அத்தை சொல்லுங்கோன்னு நம்மாழ்வார் சொல்லி வச்சிருக்கார். தயிரையும் பாலையும் சாப்பிட்டுட்டு கிளி தலையாட்டிடுத்து, கண்டிப்பா தான் சொல்றேன்னு ஒத்துணுடுத்து. ஆழ்வார் இப்ப பகவானை பிரிந்து ரொம்ப துன்புற்று கிடக்கிறார். கண்ணன் வரேன்னு சொல்லிட்டும் வரவே இல்லை. மின்னட மடவார்கள் நின்னருள் சுடுவார் முன்பு நான் அது அஞ்சுவன், மண்ணுட இலங்கை அரண்காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயன் நான் அறிவன் இது அதுகொண்டு செய்வதன், என்னுடைய பந்துங்கடலன் தன் போகு நம்பி கிட்டக்க வராதேன்னு ஆழ்வார் தர்ற அளவுக்கு பெருமான் வரவே இல்லை. விரக தாபத்தில் ஆழ்வார் துடிச்சுட்டு இருக்கார். கூவிக்கொள்ளும் காலமின்னம் குறுகாதோ ஒரு நாள் காணவாராயே, ஏற்கனவே அவர் துடிச்சுட்டு இருக்கார். இப்ப கிளி பேரை சொல்லணும். விரகதாபத்தில் இருக்கிறது பிராணம் போகிறது இல்லையோ, இப்ப அழகா ராமநாமத்தை சொல்லி போற உயிரை திரும்ப மீட்டுன்னு வந்திருக்கணும். ஏன்னா மிருத சஞ்சீவனம் ராமவிற்த்தாந்தம்னு பட்டர் சாதித்தார். சஹஸ்ரநாமாத்தியாயத்தினுடைய வியாக்கியானத்திலே ஓரொரு கட்டம் வரச்சேவும் இனி மேற்கொண்டு எத்தனை திருநாமங்களாலே எந்த அவதாரத்தை சொல்றாருன்னு அவதாரிக்க வெப்பர் பட்டர். பரர்த்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா எல்லாம் ராமாவதாரத்துக்காக, வசுரேதாக வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவா எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்காக. இந்த ஓரொரு கட்டத்திலையும் முன்னாடி அவதாரிக்க வைப்பர், இனி மேற்கொண்டு இந்த அவதாரத்தை சொல்லுகிறார் அப்படின்னுட்டு அந்தந்த அவதாரத்துக்கு ஒரு முக்கிய குணத்தையும் தெரிவிப்பர் பட்டர். இப்ப ராமாவதாரத்துக்கு வரச்சே இந்த அவதாரத்துக்கே தத்துவம் சௌஷீல்யம் என்று எடுத்து காட்டினார். கிருஷ்ணாவதாரத்துக்கு வரச்சே ஆஸ்ரித வியாமோகம் என்று எடுத்து உணர்த்துகிறார். இப்படி ஓரொரு அவதாரத்துக்குன்னு ஒன்னொன்னா வச்சுட்டு வருவர். அதுல இந்த இடத்துல நாம பார்த்தோம்னா கண்ணனுக்குன்னு இருக்கிறது ஆஸ்ரித வியாமோகம், ராமனுக்கு இருக்கிற குணம் மிருத சஞ்சீவனமான ராமனுடைய நாமம், போற உயிரை கூட திரும்ப மீட்டு வரும். அதை சொல்லியிருந்தா நம்மாழ்வார் எழுந்துட்டு இருப்பார். கிளி தப்பிதமா புரிஞ்சு கொடுத்து, அது ஏற்கனவே சொல்லி கொடுத்தது சரியா ஞாபகம் வைக்கல, சோறு ஜாஸ்தியா போனதுனால இப்ப திரும்ப ஏற்கனவே விட்டு பிரிஞ்சு துடிச்சுட்டு இருக்கிறச்சே ஹே கிருஷ்ணான்னு சத்தம் போட்டு சொல்லித்தான். ஆழ்வார் உடனே பிடிச்சிருந்தார். கண்ணன் நாமமே குளறி கொன்றீர், கண்ணனுடைய நாமத்தை சொன்னியோ இல்லையோ, 5 நிமிஷம் கழிச்சு என் பிராணன் போறதா இருந்தது, முன்னாடியே இப்ப போட போறது, ராமநாமத்தன்னா நீ சொல்லியிருக்க வேணும்னு வரான். ஆக நம்மாழ்வாருக்கும் ஒரு கிளி நாமம் சொல்லித்து, திருவங்கி ஆழ்வாருக்கு ஒரு கிளி நாமம் சொல்லித்து. ஆக கிளி திருநாமத்தை சொன்னாலே இவர்கள் இத்தனை ஆனந்தப்படுவர்கள்னா அப்ப நாம் அந்த திருநாமத்தை சொல்லாமல் இருக்கலாமா? ஆழ்வார்கள் நமக்கு உபதேசித்ததே அது. சிறு வயசு பெண் குழந்தை பராங்குஷ நாயகி, அவளை பத்தின பாசுரம். பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம் புட்டில் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியழும். ஆழ்வார் சொல்லிக்கிறார், பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம் புட்டில் இதெல்லாம் சின்ன குழந்தைகள் வச்சுன்னு விளையாடுற சொப்பு சாமான் வச்சுட்டு இருக்காரா நம்மாழ்வாரும். பைங்கிளி கிளியை வச்சுட்டு இருக்கார், பூம் புட்டில்கள் அப்படியே தளிகை பண்ற சாமான்லாம் வச்சுட்டு இருக்கார், பந்து வச்சுட்டு இருக்கார், தூதை வச்சுட்டு இருக்கார். யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியழும். இந்த இடத்துல வீட்டில் ரொம்ப அழகா சில வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார் மகாச்சாரியர். யாவையும் திருமால் திருநாமங்கள்னா ஆழ்வார் வச்சுட்டு இருக்கிற பந்தும் கிளியும் தூதையும் பகவானுடைய நாமத்தை சொல்லியிருக்கணும்னு தானே அர்த்தம் சொல்லி ஆகணும். சொன்னா அந்த இடத்துல இடிக்கும். என்ன கிளி திருநாமம் சொல்றதுன்னா வாஸ்தவம், பந்து எப்படி திருநாமம் சொல்லும், சொப்பு சாமான் எப்படி திருநாமம் சொல்லும், சொல்றதுக்கு வாய்ப்பில்லை, அவை அச்சேதனங்கள். அதனால வீட்டில் 2வது வியாக்கியானம் மாத்தினார். இல்லே அதுகள்லாம் திருநாமத்தை சொல்லலே, ஆழ்வார் அதுக்கு பேர் வச்சிருக்காராம். பந்துக்கு மாதவான்னு வச்சிருக்கார், கிளிக்கு கேசவான்னு வச்சிருக்கார், சொப்பு சாமான் மற்றதுக்கு ஸ்ரீதரான்னு வச்சிருக்கார். ஆகத்தான் இத்த பூவை பைங்கிளின்னு கூப்பிடுறதில்லை, திருமால் திருநாமத்தை சொல்லி சொல்லியே கூப்பிடுறார் என்று 2வது வியாக்கியானம் பண்ணார். அதுலேயும் அவருக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அப்ப பூவையும் பந்தையும் வச்சுன்னு விளையாடுறாருன்னு ஒத்துக்கணும் இல்லையோ, ஒத்துண்டாத்தானே அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு நாம சொல்ல முடியும். ஆழ்வாரோ பகவானை தவிர மற்றொரு பிரயோஜனாந்தரத்தை கனவுலையும் நினைப்பவர் இல்லை. அப்ப எப்படி இந்த சாமான் எல்லாத்தையும் வச்சுன்னு விளையாடுவர்? அதுவும் அவருக்கு சொல்ல பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் கடைசி வியாக்கியானம் சொன்னார், லோகத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் பந்தை வச்சுன்னு விளையாடி என்ன ஆனந்தப்படுமோ அத்த மாதவான்னு சொல்லி பட்டுடுறாராம் ஆழ்வார். உலகத்து குழந்தை கிளிய வச்சுன்னு பேசி என்ன ஆனந்தப்படுமோ
அதை ஸ்ரீதரான்னு சொல்லி பட்டுடுறாராம் ஆழ்வார். பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம் புட்டில் இது இத்தனையும் லௌகிக குழந்தைகள் வச்சுன்னு விளையாடி என்னென்ன சந்தோஷப்படுமோ அது அத்தனையும் நாம சங்கீர்த்தனத்தாலேயே பெற்றார் என்னதான் அந்த பாசுர வியாக்கியானத்தில் தெரிவித்தார். அந்த அளவுக்கு ஆழ்வார்களுக்கு அதுல பற்றுதல். நாம சாப்பிடாத நாள் என்னைக்கு? பட்னி நாள்னுவோம். சாப்பாடு இன்னைக்கு செல்லலேன்னு சொன்னா பட்டினி நாள்னுவோம். பெரியாழ்வார் பார்த்தார், அது இல்லை எனக்கு பட்டினி நாள், அன்றெனக்கவை பட்டினி நாளே உண்ணா நாள் பசியாவதொன்றில்லை. இந்த உண்ணா நாள்ங்கிறது என்னைக்கு பகவானுடைய திருநாமத்தை நான் சொல்லாம போறேனோ அன்றெனக்கவை பட்டினி நாளே. ஒரு நாள் மட்டும் அவன் நாமத்தை சொல்லாம இருந்தா பட்னியிட்டா போலே தோத்திரதான் ஆழ்வார்க்கு அவரே சாதித்தார். கேசவா வன் புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலாய் என்ன பேசும் அடியவர் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. யார் பகவானுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்றாளோ அவ என்ன வித்துடலாம்ங்கிறார் ஆழ்வார். இந்த கதையை நீங்க அடிக்கடி கேட்டு இருப்பீர்கள். விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவிருத்திகி. ஒரு கோகுலத்தில் இருக்கிற பெண்ணிடத்திலே அவருடைய தாயார் தயிர்பார் மோல்லாம் கொடுத்துட்டு வித்துட்டுவான்னு சொல்லியிருக்கா. அவ கொஞ்ச நாழி தலையில தூக்கி வச்சுட்டு தயிர் வாங்கலையோ தயிர், மோர் வாங்கலையோ மோர்னு சொல்லிட்டு போனான். கொஞ்ச நாள் கழிச்சு தயிர்லையும் மோர்லையும் அவருக்கு புத்தி போகலை. ஏன்னா அவர்களுக்கு தயிரும் பாலும் வெண்ணையும் கண்ணனேயாக கொண்டார்கள் அல்லவா. கொஞ்ச நாழி கழித்தவுடனே கண்ணன் வாங்கலையோ கண்ணன், மாதவன் வாங்கலையோ மாதவன், கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் விற்க ஆரம்பிச்சாலாம். கண்ணன் விற்கப்படுவனா வாங்கப்படுவனான்னா அழ்வார் ஆமாங்கிறாளே. எந்தன்னை விற்கவும் பெறுவார்களே. யார் ஒருத்தர் கண்ணன் மாதவன் சொன்னா அவர்கள் பக்தர்களை வித்துடலாம். எந்த பக்தன் கண்ணன் மாதவன் சொல்லுகிறானோ அவனாலேயே கண்ணன் விற்கப்படுகிறான், வாங்கப்படுகிறான். அதனால திருநாமத்தை சொல்லணுங்கிறதுலே பகவானுக்கும் ஆசை, இவர்களுக்கும் ஆசை. அது எந்த வயசுல சொல்லலாம்? இப்ப இங்கே சராசரி வயசு எடுத்தா என்ன இருக்கும்? 50 கூட்டல். கண்டிப்பா அதுக்கு கீழே சராசரி வயசு இருக்க போறது இல்லை. அப்ப திருநாம சங்கீர்த்தன நாமப்பிரபாவம் கேட்கணும்னா 50க்கு மேல தான் இருக்கணுமா? 20 வயசு 10 வயசு கேட்கக்கூடாதான்னு தோணும். ஆழ்வார் ஒரு பாட்டுல சொன்னார், கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம்பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. வயசு இருக்கிறச்சே அழகர் மலைக்கு வாங்கோன்னார். வயசானப்புறம் 1000 கஷ்ட நட்டங்கள் வரும். நாமத்தை சொல்லணும்னா நாக்குழரும், பல்லு சரியா இருக்காது, தப்பு தப்பா உச்சரிப்பு வரும், கை கால் மடிச்சுன்னு உட்கார்றதுக்கே முடியாத படும். வயசு இருக்கிறச்சே பண்ணா இந்த கட்டங்களே இல்லாத முடிச்சுள்ளாமோ இல்லையோ. நம்மாழ்வாரை பத்தி ரொம்ப வேடிக்கையான ஒரு பாசுரம் உண்டு. ஆழ்வாருக்கு பெருமான் சேவை சாதிக்கவே இல்லையாம். அதனால அவருக்கு இனிமே ஆழ்வார் திருநகரில் இருந்தா தானே இந்த பெருமாள் கஷ்டப்படுத்துறார். ஹிரண்ய கசிபுனுடைய ஊருக்கு போடலான்னு கிளம்பிவிட்டார். அங்க போயிட்டா நாமத்தை சொல்ல மாட்டாளோ இல்லையோ. திருக்குறுகூர்ல இருந்தா அவன் நாமத்தை சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தி விடுறாளாம் ஆழ்வாருக்கு எல்லாருக்கும். இனிமே இது காதலையே விடக்கூடாதுன்னா கண்டாகர்ணனோ தருந்தான். அவன் காதலே மணி கட்டின்னு இருப்பானான். எங்கேயான் நாராயணா விஷ்ணுன்னு கேட்கறாப்புல இருந்து அப்படி தலையாட்டுவான். ஆட்டினா அந்த மணி இப்படி இப்படி அடிக்கும் இல்லையோ, அந்த ஒலியில நல்ல வார்த்தை கேட்காம அவனுக்கு போயிடுமா. அவ்வளோ பெரியவர் போல் இருக்கவர். நல்லது கேட்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நிச்சய சுபாவத்தோடு இருந்திருக்கார். நம்மாழ்வார் பார்த்தார், இந்த பெருமானும் வேண்டாம், அவன் திருநாமங்களும் வேண்டாம், ஒரு தெரியா நம்ம ஊரை விட்டுட்டு ஹிரண்ய கசிபு பட்டணத்துக்கு போடுவோம் அப்படின்னு கிளம்பினார். போகக்கூடாத இடத்துக்கு போகிறதா இருந்தால் முதல்ல வேஷத்தை மாற்றினணும். நம்ம விட்டுட்டு இருக்கிற திருவன்காப்பு பஞ்சகச்சம் இத்தோடெல்லாம் குறுக்க போக பார்த்தா இந்த வேஷமே நம்மளை தடுத்துடும். இந்த வேஷம் முக்கியமாக எதுக்கு போட்டுக்கிறோம்னா போகக்கூடாத இடத்துக்கு போகிறச்சு அதுவானும் தடுக்கும் இல்லையோ. மற்ற எது தடுக்கிறதோ இல்லையோ, கச்சத்தை கட்டின்னு இந்த இடத்துக்குள்ளே நீ போகணுமா, திருமண சாத்திண்டு இந்த இடத்துக்குள்ளே நீ போகணுமான்னு நம்ம அதை தடுக்கும் இல்லையோ. ஆழ்வார் பார்த்தார், முதல்ல இது எல்லாத்தையும் அழிச்சிடுவோம், கச்சத்தை கழிச்சிடுவோம். பெரிய முக்காடு போட்டுட்டார் ஆழ்வார். ஹிரண்யகசிபு ஊருக்கே போயிட்டார். ஒரு குட்டிச்சவர் இருந்தது, அது பக்கத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். இனிமே இங்கே பகவன் நாமம் கேட்க போகிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் ஹோம் ஹிரண்யாய நமஹா தானே கேட்கும், நாராயணாய நமஹா கேட்காது. அவரை மறந்தே போயிடலாம்னு போய் உட்கார்ந்து விட்டார்.